அவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிமர் ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பிலே நானும் டாக்டர் பாஸ்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் உங்களை இந்த செய்திக்குள்ளாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, கொஞ்சத்தில் நீ உண்மையுள்ளவனாய் இருந்தால் அநேகத்தில் நான் அநேக காரியங்களில் உன்னை அதிபதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 16வது அதிகாரம் வசனம் 10 பார்க்கின்ற பொழுது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான் என்று வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்தில் தாவீதை நாம் பார்க்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு எளிமையான வாழ்க்கை. shepherd boy to a great king. பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு மேய்த்தவனை கர்த்தர் ஒரு பெரிய முழு இஸ்ரவேலுடைய தேசத்திற்கு ராஜாவாக மாற்றுகிறார் என்றால், அவன் ஒரு எளிமையானவனாய் இருந்தாலும் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் வசனம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்ற வேத வசனத்தின்படி தாவீது எளிமையான ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு பருவம் வாழ்க்கையில் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதை போல அவன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு யுத்த வீரனாய் கோலியாத்தோடு கூட யுத்தம் செய்தான், சிங்கத்தோடு யுத்தம் செய்தான், கரடியோடு கூட யுத்தம் செய்தான். அவன் ஷெப்பர்ட், வாரியர், ஃபுகட்டிவ், கிங் அண்ட் லெகசி. அவன் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் அவனுக்கு விரோதமாய் சவுல் எழும்பினான். அந்த வேளையில் கூட அவன் சவுலுக்கு தீமை செய்யாதபடி அவன் வாழ்ந்தான். அதே போல அவன் ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அவன் ஒரு வாழ்க்கையில் ஒரு சரித்திரத்தை படைத்தவனாக இருந்தான். அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் தாவீது இப்படி வாழ்வதற்கு காரணம் அவன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம், அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆடு மேய்த்து கொண்டிருந்தால் கூட அவன் வாழ்க்கையில் ஃபெய்த்ஃபுல்னஸ் அது இருந்தது. மிக முக்கியமாக தாவீதின் வாழ்க்கையில் வெற்றிக்கு காரணம் கீ பிரின்சிபிள்ஸ். 1 ஃபர்ஸ்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், 2 கரேஜ், 3 பேஷன், 4 ஒபீடியன்ஸ், 5 ரிப்பண்டன்ஸ். பார்த்தீங்கன்னா அவன் தன்னை ஆடாக நினைத்து கர்த்தரை மேய்ப்பனாக கொண்டு அவர் என்னை மேய்க்கிறார், என் வாழ்க்கையில் குறைவு என்பதே கிடையாது என்று ஒரு விசுவாசம் கர்த்தர் மேல் வைத்தான். இரண்டாவதாக அவன் பார்த்தீங்கன்னாக்க கர்த்தர் அவன் ஒரு உற்சாகம், கரேஜ், அதாவது கர்த்தர் தான் என்னுடைய வாழ்வினுடைய ஆதாரம் என்று சொல்லி தேவனே சார்ந்திருந்து தேவன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடியவனாக இருந்தான். அப்படி நம்பிக்கை வைத்து அவன் தேவனுக்காக அநேக சங்கீதங்களை பாடினான் என்று பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையிலே 13 ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் 10, 13 வயது 14 வயது இருக்கும். அந்த தருணத்திலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட அவன் காலம் வரும் வரை காத்திருந்தான். இஸ்ரவேலுடைய ராஜாவாக முடிசூட்டப்படுகிற வரை அவன் வாழ்க்கையிலே ஒபீடியன்ஸ் இருந்தது. பார்த்தீங்கன்னாக்க எப்பொழுதும் பெருமை இதெல்லாம் வராது. கர்த்தருக்கு முன்பாக அவன் ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக தாவீது இருந்தான். அது மட்டுமல்ல, தாவீது பாவம் செய்த பொழுது சங்கீதம் 51வது அதிகாரத்தில் அவன் கர்த்தருடைய பாதத்தில் சமூகத்தில் விழுந்தான். விழுந்ததினால கர்த்தர் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள், அநேகத்தின் மேல் கர்த்தர் உங்களை அதிகாரியாக வைப்பார். தாவீது கொஞ்சம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தான், ஆனால் பேரரசனாக கிரேட் இஸ்ரேல், கிரேட் நேஷனுடைய பேரரசு 8 தேசங்களுக்கு அவன் ஒரு பேரரசனாக, எம்பரராக அவன் ஆட்சி செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய முடிவு மிக சம்பூர்ணமாக இருந்தது. தீர்க்காயுசுள்ளவனாக, கனத்தினாலும் மகிமையினாலும் அவ்வளவு அவன் கனத்தை பெற்றவனாக நல்ல முதிர் வயதிலே அவன் என்ன செய்தான், மரித்தான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எப்படிப்பட்ட செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ எவ்வளவு கீழ்மையான, எளிமையானவனே,
நான் வந்து தாழ்மையானவன் என்று நினைக்காதே. உன்னைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். உன்னை பாருங்க, 40 வருடங்களுக்கு முன்பாக 45 வருடங்களுக்கு முன்பாக கிராமத்தில் இருந்த என்னை கர்த்தர் என்னை அவர் கண்டார். தேவனை அறிந்து கொண்டேன். கர்த்தர் படிப்படியாக உயர்த்தினார். இன்ஜினியராக, வெளிநாட்டில் இன்ஜினியராக, பாஸ்டராக அழைத்து கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி சபையை ஸ்தாபித்து கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார் என்றால், கர்த்தர் எளியவனை புழுதியிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக கர்த்தர் உயர்த்துவார். தொடர்ந்து தேவனை இருக்க பற்றி கொள்ளுங்க. தேவனுக்கு உண்மையாய் வாழுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன்.